ஒரு ரிசர்ச்ல என்னென்ன ஓகே the important is first is formulating the research problem identification. research ஓட மெயினா பாத்தீங்கன்னா மூணா பிரிச்சிருப்பாங்க. research problem identification very important, planning for research study and instrument, conducting research and research report. What are the major steps involved? First பாத்தீங்கன்னா formulating the research problem including extensive and literature review. Okay, you have to detailedly review the literature also. So ஒரு research problem நீங்க கண்டுபிடிக்கணும். You have to identify the research problem. அது எக்ஸ்டென்சிவ் நீங்க பலசுல என்ன பண்ணிருக்காங்க, ப்ரீவியஸா என்னென்ன ரிசர்ச் லிட்ரேச்சர் இருந்து அதெல்லாம் நீங்க you have to identify. Developing the objectives, conceptualization, research and design. நீங்க என்ன கான்செப்டா நீங்க பண்ண போறீங்கன்னு you have to design the research, preparing the research design, constructing the instrumental for the data collection, selecting for a sample design, writing a research proposal, collecting the data and analyzing the data, processing the data, displaying the data, including generalization and interpretation. Preparation of the report or a presentation of result, formal write-ups of the conclusions. The procedures. So first என்ன பண்ண போறீங்க, what is research? What is the problem? What do you want to find out? What are the questions? How do you find out? இதெல்லாம் உங்களுக்கு கூட கேள்வி வரணும். There are practical steps through the must pass through the research journey. ஒரு ரிசர்ச் கொஸ்டின் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஜர்னி இருக்குது. வாட் ஆர் த ஸ்டெப்ஸ்? ஃபர்ஸ்ட் இஸ் ஃபார்முலேட் a research problem. The main function is decide what you want to find out. என்ன கண்டுபிடிக்க போறீங்க, எதை கண்டுபிடிக்க போறீங்க, என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறீங்க, அதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, every steps you have to follow. So detail, sometimes you should take the guide of your supervisor or expert knowledge, already PhD பண்ண இருப்பாங்க. ஓகே, அவங்கள கைடன்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கணும். இதுதான் வந்து ரிசர்ச்சோட ப்ராசஸ். ஃபார்முலேட்டிவ் ரிசர்ச் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஃபார்முலேட் பண்ணணும், என்ன பண்ண போறீங்க, என்ன ப்ராப்ளம் இருக்குது, தென் டேட்டா யூ ஹேவ் டு கலெக்ட் அண்ட் டேட்டா வந்து சாம்பிளா வந்து பிரிக்கணும், அதுல வந்து ஆன்சர் ரிசர்ச் ரிப்போர்ட் வரும். ஸோ வாட் டு ரிசர்ச், ஃபார்முலேட் a research problem. First you have to make a research problem. What you want to find out. Planning, execution, எப்படி பண்ண போறீங்க, how you are going to conduct, how you are going to collect the data. ஓகே, சாம்பிள் எப்படி செலக்ட் பண்ண போறீங்க, அதுக்கப்புறம் நீங்க ரிசர்ச் ப்ரொபோசல் எழுதணும். தென் ஃபைனலி ஆஃப்டர் கண்டக்டிங் வாட் யுவர் ரிசல்ட் யூ காட், கலெக்டிங் த டேட்டா, ப்ராசஸிங் அண்ட் டிஸ்பிளேயிங் த ரைட்டிங் த ரிசர்ச் ரிப்போர்ட். செகண்ட் பாயிண்ட், பிளானிங் ஃபார் ரிசர்ச் ஸ்டடி அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், கான்செப்டுவலைசேஷன் ஆஃப் ரிசர்ச் டிசைன். மெயின் என்ன பண்ணீங்கன்னா நீங்க எப்படி கண்டுபிடிக்க போறீங்க, என்ன டிசைன் பண்ண போறீங்க. A fault design cannot be lead to misleading findings. நீங்க டிசைன் தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பா வந்துடும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் டிசைன் நீங்க கரெக்டா பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க, சாம்பிள் எப்படி கலெக்ட் பண்ண போறீங்க, இல்ல என்ன நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், அது டைம் பவுண்ட் இருக்குதா, இல்ல உடனே பண்ணணுமா, சில டைம் கொடுக்கணும், 3 months டைம் கேப் கொடுக்கணுமா இல்லையா. ஸோ அந்த டிசைன் வந்து நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு கெட் த ஸ்ட்ராங் டிசைன். ஜஸ்டிஃபை பண்ண முடியும் உங்களால. இதுல ஸ்ட்ரென்த் என்ன இருக்குது, வீக்னஸ் என்ன இருக்குது, லிமிடேஷன்ஸ், நம்ம இது பண்ண முடியுமா பண்ண முடியாதா, என்னென்ன கோர் ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து நீங்க டிசைன் கரெக்டா பண்ணணும். தென் டேட்டா கலெக்ஷன், how you are going to collect the data. Okay, quantitative dataவா qualitative dataவா, நான் பிராக்டிகலா என்ன ரிசர்ச் பண்ண போறேன், அதெல்லாம் நீங்க முதல்ல வந்து தியரிட்டிக்கலா எழுதி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் செலக்டிக்கல் அண்ட் சாம்பிள் டிசைனிங், ரேண்டம் சாம்பிளிங்கா, ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் பண்ண போறீங்களா, சிம்பிள் சாம்பிளிங் பண்ண போறீங்களா, ஓகே ஸ்னோ ப்ளோவ் சாம்பிளிங் பண்ண போறீங்களா, how you are going to select the sample. சாம்பிளிங் வரும்போது you will find what are the types of sampling you are going to study there. So ஒரு சிம்பிள் டிசைனிங் எப்படி பண்ண போறீங்க, how many people which you are going to do experiment or research, 30 50, எந்த ஏரியா, கேர்ள்ஸா, இந்த மென்ஸா, உமனா, காலேஜா, இல்ல ஜெனரல் பப்ளிக்கா, என்ன மாதிரி சாம்பிளிங் நீங்க கலெக்ட் பண்ண போறீங்க, அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டிங் ஏ ரிசர்ச் ப்ரொபோசல். ஸோ ஆஃப்டர் சாம்பிளிங் வாட் யூ வாண்ட் டு ரிசர்ச், என்ன கண்டுபிடிக்க போறீங்க, யூ டேக் தட் அத்தாரிட்டி. ஒரு கோர் கமிட்டி இருக்கும். யூ cannot do experiment with any everybody with your wish. You have to take the approvals. ஓகே, அதுக்கு டிசிப்ளின் இருக்குது, சில டீடைல்ஸ் வெளியே சொல்லக்கூடாது, அதெல்லாம் நீங்க டீடைலா கிளியர் கட்டா என்ன எழுதணும். நெக்ஸ்ட் கலெக்டிங் த டேட்டா, என்ட்ரி பண்றீங்களா, கொஸ்டினர் கொடுக்குறீங்களா, ஃபோக்கஸ் குரூப் இருக்குதா, சர்வே பண்ண போறீங்களா, எந்த மாதிரி மெத்தட்ல நீங்க வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ண போறீங்க. கலெக்ட் பண்ணிட்டு அது நீங்க எப்படி ப்ராசஸ் பண்ண போறீங்க, அதுக்கு வந்து நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் இருக்குது, ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், டேபுலேஷன்ஸ்,
ஃபேக்டர் அனாலிசிஸ், அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ், கோவேரியன்ஸ், இதெல்லாம் வந்து நீங்க அனலைஸ் பண்ணணும். ரைட்டிங் த ரிசர்ச் ரிப்போர்ட். ஆஃப்டர் ரிசர்ச் குவான்டிடேட்டிவா குவாலிட்டியா நீங்க பைஃபர்கேட் பண்ணணும். குவாலிட்டி பைஃபர்கேட் பண்ணிட்டு அதோட ரிசல்ட்ஸ் நீங்க வந்து கொடுக்கணும். நீங்க அது மீன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபார்முலா மெத்தட்ஸ்ல நீங்க ஆன்சர் கொடுக்கணும். Important note: this is not a theoretical literature lecture based where we can cover every chapter. This is looking for detailed study. இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் மெத்தட். சம் புக்ஸ்ல வந்து 10 மெத்தட்ஸ் கொடுக்குறாங்க, சம் புக்ஸ்ல 7 கொடுக்குறாங்க. நீங்க என்ன இம்பார்ட்டன்ட் அது பாருங்க. இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இன் ரிசர்ச் மெத்தட்ஸ். ஃபார்மேட்டிங் த ரிசர்ச் ப்ராப்ளம், டெவலப்பிங் த ஆப்ஜெக்ட்ஸ், preparing the research design, selecting the sample, writing the research, collecting the data, analyzing the data, processing and displaying the data, and including generalization and interpretation, preparing the report and presentation the result in a formal write-up is called conclusion of your research. The journey of the research or the process. Okay, next pathina important. Now we are going to do the thesis format importance. Thesis எப்படி இருக்கணும்? ஒரு ஸ்டைல் இருக்குது, ஒரு ரூல்ஸ் இருக்குது. Research aptitude you are going to thesis. நீங்க எழுதும்போது now PhDs are not there, MPhil is not there. UGC government minimum standards and procedure award of PhD, MPhil, MD degree in regulation 2009. 2009 government of India has given UGC a notification. Thesis UGC approved பண்ணிருக்காங்க 2006 design and guidelines, thesis and project report arrangement. அதுல வந்து பாத்தீங்கன்னா கவர் பேஜ் இருக்கணும். நார்மலா பிங்க் கலர்ல இருக்கும். இப்ப கரெக்ட், it should be pink color. The cover of page should be pink. All PhDs research should be in a pink color. Thesis project approval form நீங்க அப்ரூவல் வாங்கி இருக்கணும். plagiarism இருக்கக்கூடாது. What is plagiarism? Plagiarism means copy. இப்போ வாட் ஒரு क्वेश्चन வந்தது UGC norms பிரகாரம் what is the level? 0 level எவ்வளவு percentage இருக்கலாம்? So if you go to the site, you will get the details. UGC prakaram 0 level up to 10% similarity. 10% இருந்தா okay, no penalty. Level 1 about 10 to 40% similarity. Level 2 40 to 60%. Level 3 above 60% similarity. So last time question வந்து level 3 ல வந்து above 60% தான் எந்த லெவல்னு கேட்டிருந்தாங்க. Or level 3 ல எவ்வளவு percentage கேட்டிருந்தாங்க plagiarism. Plagiarism is nothing but copying the somebody already done. பண்ண PhD research வந்து நம்ம காப்பி பண்ணி அதே வார்த்தைகள் போட்டீங்கன்னா that is called plagiarism. இது வந்து லெவல் குடிச்சிருக்காங்க. 0 level 1, level 1, level 2, level 3. 0 levelல up to 10% similarity இருக்கலாம். level 1ல பாத்தீங்கன்னா 10 to 40%, level 2ல பாத்தீங்கன்னா 40 to 60% and level 3ல பாத்தீங்கன்னா above 60%. This was the last time they asked the question in UGC. Next பாத்தீங்கன்னா copyright page. Okay, memorandum of understanding, reproduce fully and partially. வேற யாரா காப்பி பண்ண முடியுமா? இந்த ரைட் நீங்க வாங்கி வச்சுக்கலாம். டெடிகேஷன் பேஜ், இந்த ரிசர்ச் நீங்க யார் டெடிகேட் பண்ண போறீங்க? இது ஒரு ஆப்ஷன் தான். குருக்கோ, அம்மா அப்பாக்கோ, இல்ல யாருன்னா பிடிச்சவங்களுக்கோ, நண்பருக்கோ, வைஃப்கோ, ஹஸ்பண்டுக்கோ யாராலும் நீங்க டெடிகேட் பண்ணலாம். அக்னாலஜ்மெண்ட் பேஜ், யாரெல்லாம் இதை அக்னாலஜ் பண்ணியிருக்கிறாங்க, இதுவும் ஆப்ஷன் தான். அப்ஸ்ட்ராக்ட், நீங்க சம்மரி கொடுக்க போறீங்க, என்ன பிரசன்ட் பண்ண போறீங்க, என்ன ஸ்டடி பண்ணீங்க, அதோட ரிசல்ட் என்ன, பர்பஸ் என்ன, ஒரு சின்ன சிம்பிளா 2 பேஜஸ்ல வந்து மினிமம் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கொடுக்க போறீங்க. டேபிள் ஆஃப் கண்டென்ட், நீங்க என்னென்ன ரிசர்ச் பண்ணீங்க அந்த சாப்டர் வைஸ் டேபிள் போடணும். லிஸ்ட் ஆஃப் அப்பெண்டிக்ஸ், உள்ள என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது அதெல்லாம் அப்பெண்டிக்ஸா போடணும் டேபிள் ஃபார்மேட்ல வித் பேஜ் நம்பர்ஸ். லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ், கேப்ஷன்ஸ், பேஜ் நம்பர்ஸ்லாம் கொடுக்கணும். லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ், என்னென்ன டேபிள்ஸ் இருக்குது, பேஜ் நம்பர் இருக்குது. அப்ரிவேஷன்ஸ், நீங்க என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்றீங்கன்னா அந்த ஷார்ட்கட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன நீங்க
கீழே டீடைலா போடுவோம். ஏன்னா நீங்க போட்ட அப்ரிவேஷன் அந்த மீனிங் கரெக்டா இருக்கும். thesis ப்ராஜெக்ட் என்ன இருக்குது நெக்ஸ்ட் பேஜ்ல, லே அவுட், இன்ட்ரோடக்ஷன், லிட்ரேச்சர் ரிவ்யூ எங்க பண்ணிக்கணும். ஸோ உள்ள போனீங்கன்னா உங்க பிஹெச்டி புக்ல என்னென்ன இருக்கணும், இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும், பேக்ரவுண்ட் இருக்கணும், என்ன ப்ராப்ளம் நீங்க வந்து டிஃபைன் பண்ணீங்க, என்ன ஸ்டடி பண்ணீங்க, லிட்ரேச்சர் ரிவ்யூ எந்தெந்த லிட்ரேச்சர் ரிவ்யூ எடுத்தீங்க, யாரா லிட்ரேச்சர்லாம் நீங்க படிச்சீங்க பார்த்தீங்க, என்ன சொல்யூஷன் மெத்தடாலஜி நீங்க அப்ளை பண்ணீங்க, குவான்டிடேட்டிவா குவாலிட்டேட்டிவா அல்கோரிதமிக்கா, பாப்புலேஷன் சாம்பிள் என்ன, கலெக்ஷன் என்ன, டேபிளேஷன் என்ன, சொல்யூஷன் வேலிடேஷன், அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா, ரிசல்ட்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ், பிரசன்டேஷன்ஸ் என்னென்ன பண்ணீங்க, ஃபைண்டிங்ஸ் என்ன, சொல்யூஷன்ஸ் என்ன, இன்க்ளூடிங் லிமிடேஷன்ஸ் என்ன, நீங்க என்னென்ன லிமிடேஷன்ஸ் வச்சுக்கிறீங்க. சில எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் இந்த குரூப்லாம் நான் எடுக்கல, இதெல்லாம் வந்து நான் டெஸ்ட் பண்ணல, அந்த மாதிரி என்ன லிமிடேஷன்ஸ் வச்சிருக்கீங்க, கன்க்ளூஷன்ஸ் என்ன, ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன, இதெல்லாம் கொடுக்கணும். பிப்ளியோகிராஃபி மீன்ஸ் நீங்க என்னென்ன ஸ்டடி ஆதார புக்ஸ் ரெஃபர் பண்ணிக்கிறீங்க, யாரா புக்கை ரெஃபர் பண்ணிக்கிறீங்க, அதெல்லாம் நீங்க டீடைலா கீழே கொடுக்கணும். அப்பெண்டிக்ஸ் கொடுக்கணும் லாஸ்ட்ல. ஸ்டைல் ஆஃப் ஃபார்மேட், பேப்பர் என்ன சைஸ் இருக்கணும், A4 சைஸ், ஒன் சைடு யூஸ் பண்ணணும். பிரிண்டிங் குவாலிட்டி இருக்கணும். ஹெட்டிங்ஸ் என்னென்ன சைஸ்ல இருக்கணும். சாப்டர் டைட்டில் 18 to 24 ஃபாண்ட் சைஸ் இருக்கணும், போல்டா இருக்கணும். ஒரு செக்ஷன்ல என்னென்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணணும், என்னென்ன ஸ்டைல் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. டெக்ஸ்ட் ஃபாண்ட் என்ன இருக்கணும், ரோமன், டைம்ஸ் ரோமன் 12, ஹெல்வேட்டிகா, லெட்டர் கோயாட்டிக், இதெல்லாம் வந்து ஃபாண்ட் டைப்ஸ். இதான் யூஸ் பண்ணணும், நீங்க வேற எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பேசிங் டபுள் ஸ்பேஸா இருக்கணும், இல்ல 1.5 ஸ்பேஸ் மார்ஜின் இருக்கணும். மார்ஜின்ஸ் லெஃப்ட் சைட் 4 சென்டிமீட்டர், டாப் பாட்டம் ரைட் சைட் 2 சென்டிமீட்டர்ஸ். பைண்டிங் இருக்கணும், ட்ரிம்மிங் இருக்கணும், பேஜ் நம்பரிங் இருக்கணும், டேபிள்ஸ் ஃபிகர்ஸ் இருக்கணும், டிராயிங்ஸ், போட்டோகிராஃப்ஸ், எங்கன்னா போட்டோகிராஃப்ஸ் இருந்தா நீங்க கரெக்டா யூஸ் பண்ணணும். ஹை குவாலிட்டி. ஃபுட் நோட்ஸ் எல்லாம் கொடுக்கணும், நீங்க எதனா ரெஃபர் பண்றீங்களோ ஃபுட் நோட்ஸ் கொடுக்கணும். சிடில கொடுக்கணும், டிவிடில கொடுக்கணும். கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் என்ன யூஸ் பண்றீங்க, ஓவர் சைஸ் மெட்டீரியல்ஸ், ரொம்ப நிறைய எல்லாம் இருக்கக்கூடாது பைண்டிங்லாம். பைண்டிங் வந்து நல்லா கிளியரா இருக்கணும், ஃப்ரீயா இருக்கணும், அதுக்கு ஒரு கன்சிஸ்டா இருக்கணும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல வரும். டைட்டில் பேஜ், ஒரு டைட்டில் பேஜ் கொடுக்கணும், பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி கொடுக்கணும், அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும், சம்மரி கொடுக்கணும், லிஸ்ட் ஆஃப் கண்டென்ட் என்னென்ன இருக்குது, டேபிள்ஸ், அப்பெண்டிக்ஸ், இன்ட்ரோடக்ஷன், ஆப்ஜெக்டிவ்ஸ், ரிசல்ட், டிஸ்கஷன், கன்க்ளூஷன்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ், ரெஃபரன்சஸ், அப்பெண்டிக்ஸ். நீங்க யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணலாம் இந்த ரிசர்ச் வந்து, யாருன்னா பண்ணீங்கன்னா, சப்போஸ் சிம்பிள் ஒரு யோகா கொடுத்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ who all can you can recommend, you can recommend to the world, any people, if you do this exercise you are going to get benefits. இதெல்லாம் இம்பார்ட்டண்டா நீங்க பார்க்க போறீங்க, இதுல பார்த்துட்டீங்க அவ்வளவுதான். அப்புறம் ஸ்டைல் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலிக் ஸ்டைல் அண்ட் ஏபிஎல் ஸ்டைல். இது எக்ஸாம்ல கேள்வி கேட்டாங்க. அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் ஸ்டைல். ஒரு நீங்க ஸ்டைல் உங்க பேர் எப்படி கொடுப்பீங்க, ஆதார் நேம் ஃபர்ஸ்ட் வரணும், டைட்டில் ஆஃப் ஒர்க் வரணும், எந்த ஊர், சிட்டி ஆஃப் பப்ளிஷர், எந்த ஸ்டேட், பப்ளிஷர் நேம். ஏபிஐ ஃபார்மேட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், பேர் வரும், இனிஷியல் வந்து அப்புறமா வரும், எந்த இயர்ல நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க, டைம் அண்ட் அகைன் யார் பப்ளிஷ் பண்றாங்க, நியூயார்க், நெக்ஸ்ட் ஆர்டர். when citing a APA format capitalize இருக்கும், month date, இதுதான் ஃபார்மேட். இதுதான் எக்ஸாம்ல கேட்பாங்க, ஃபார்மேட் ஆஃப் APA என்ன, வாட் இஸ் ஃபுல் ஃபார்ம் APA. நெக்ஸ்ட் சோதன கங்கா, சோதன கங்கோத்ரி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோதன கங்கா is all PhD thesis should be registered in சோதன கங்கா. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்த கம்யூனிட்டி, அதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். UGC notification, minimum standard procedure for award of MPhil and PhDs. அவங்க ஒரு மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுக்கிறாங்க, யாரெல்லாம் PhD ஹோல்டர் இருக்கோ அவங்களாம் வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்புறம் அந்த சோதன கங்கா பிரகாரம் the world overcome, this would overcome the serious problem of duplication. யாரெல்லாம் காப்பி பண்றாங்களோ அவங்களாம் வந்து கண்டுபிடிக்கிறது தான் இத சோதன கங்கால வந்து நீங்க அது எலக்ட்ரானிக் மீடியால நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா அது கண்டுபிடிச்சு சொல்லிடும். ஓகே, சாஃப்ட்வேர்லாம் இருக்குது அதுக்கு. ஓகேவா, MIT டெவலப்டு தான். MIT is Manchester Institute of Technology வந்து சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, the word சோதனா means கங்கா stands for research and discovery. So research and discovery Sanskrit word பாத்தீங்கன்னா சோத். Gangotri means one of the largest glacier in the Himalayas. ஹிமாலயால பாத்தீங்கன்னா கங்கோத்ரி பெரிய கிளேசியர், ஐஸ் இருக்கு, originating. So பெருசா longest, holiest, largest rivers in India is Ganga. So Ganga is a symbol of age-long culture, civilization, ever aging, ever flowing, ever loving, and loved by the people. So Sodhana Gangotri is a research scholar, research supervisor in universities, deposit electronic version, approved sign of submitted by the. நீங்க கொடுத்தீங்கன்னா
கவர்மெண்ட் என்ன நீங்க அப்ரூவ் பண்ண ரிசர்ச் எல்லாம் வந்து இதுல நீங்க அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணி கண்டிப்பா இருக்கணும். அதுல சோதனை கங்கால நீங்க அப்லோட் பண்ணி இருக்கணும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா application of ICT in research. Information communication technology. கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இது நீங்க ஒரு செப்பரேட் யூனிட்டா இருக்குது. அதுல நீங்க டீடைலா பார்க்க போறோம். நம்ம இதுல வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஐசிடி டெக்னாலஜி ரிசர்ச்ல என்னென்ன யூஸ்ஃபுல் ஆக போகுது நம்ம அதை பார்க்க போறோம். ICT is an umbrella term used for communication device application encompassing radio, television, cellular phone, computer, network, hardware, software, satellite system, and so on. All various devices used for video conferencing and distance learning. So, number distance learning is பண்ணிட்டு இருக்கோம். Okay, you are sitting in a different place. I am sitting with the internet communication, computer and phone. We are connected together. This is the usage of ICT. அவ்வளவுதான். இதுதான் வந்து ICT நம்ம யூஸ் பண்ண போறோம். So ICT is higher education not only used in research and academic works, but also used in developing online course material, delivering study content, sharing the content, remotely located students, communication between the learners, teachers, and outside world, creating, delivering the presentation, lecture, academic research, administrative support, enrollment, test, evaluation, many more, etc. So நம்ம பாத்தீங்கன்னா டெய்லி நான் கவுன்ஸ்ல டெஸ்ட் போடுறேன். நீங்க எங்கெங்க உட்காந்து அட்டென்ட் பண்றீங்க, ரிசல்ட் உடனே வந்துருது ஆன்சர். ஸோ இமிடியேட் நீங்க கொஸ்டின் பேப்பர் கொடுத்து நீங்க டிக் பண்ணி அது என்கிட்ட வந்து நான் கரெக்ஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு 1 வாரம் ஆயிடும், 10 நாள் ஆயிடும். பட் ஸ்பாட் கம்ப்யூட்டர் டெஸ்ட்ல நான் ஐசிடி ஐ எம் யூசிங் த ஒன் ஆப். ஸோ நான் உடனே குரூப்ல போடுறேன். நீங்க ஆன் பண்றீங்க, இங்க இருந்து உட்காந்து நீங்க அட்டன் பண்றீங்க. பஸ்ல உட்காந்து அட்டன் பண்ணலாம், ட்ரெயின்ல உட்காந்து அட்டன் பண்ணலாம், வீட்டுல உட்காந்து அட்டன் பண்ணலாம், நடந்தானே அட்டன் பண்ணலாம், உட்காந்து அட்டன் பண்ணலாம். ஸோ உடனே ஆன்சர் ரிசல்ட் எனக்கு வந்துருது. ஸோ ஹவு மச் கொஸ்டின்ஸ் யூ ஹவ் கரெக்டட், ஸ்பாட் கரெக்ஷன்ஸ் ஆல்சோ டன், summative formative evaluations also done. So how much you are done. So that's the use of ICT I am doing it here. So இது இந்த ஐசிடில நம்ம என்னன்னா இன்ஃபர்மேஷன் நெட்ல இருந்து எடுக்கலாம். டூல்ஸ் நிறைய இருக்குது. இதுல என்னென்ன டூல்ஸ் இருக்குது பாத்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் அண்ட் ரிசர்ச் பேப்பர்ஸ், கூகுள், பிங்கோ, யாஹூ, கூகுள் ஸ்காலர் இருக்குது. நீங்க அங்க போனீங்கன்னா யார் யார் என்னென்ன ரிசர்ச் பண்ணீங்கன்னாலும் அதை ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. என்னென்ன டாபிக் நீங்க போட்டீங்கன்னா அதுல போயிட்டு ஒரு ஐசிடில வெப்சைட்ல இருக்கும் கூகுள் ஸ்காலர். ஸ்காலர் லிட்ரேச்சர் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. மைக்ரோசாஃப்ட் அகாடமிக் சர்ச் அது ஒரு சைட் இருக்கும். அதுல போய் நீங்க ப்ரீவியஸ் ஆதர்ஸ், ஜர்னல்ஸ், ஆர்கனைசேஷன்ல எடுக்கலாம். சயின்ஸ் ஸ்கோப்னு ஒரு சைட் இருக்குது. ரிசர்ச் கேட்னு ஒன்று இருக்குது. பயோ ஹண்டர்னு ஒரு கேட் இருக்குது. டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் இருக்குது. எஜுகேஷன் இடினா எஜுகேஷன் சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய மிஷன்ஸ்லாம் இருக்கும். SSRN மல்டி டிசிப்ளினரி ஆன்லைன் ரிப்போசிட்டரி ஸ்காலர் ரிசர்ச்லாம் இருக்குது. டிபி provide simple and affordable access to million of articles, thousands of peer reviewed journals நீங்க அதுல போட்டிருப்பாங்க. வேர்ல்டு இன்டர்நேஷனல் லெவல்ல போட்டிருப்பாங்க. அது விக்கி ஜேர்னல் கிளப்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேரியஸ் இன்ஜின் நீங்க டூல்ஸ்லாம் இருக்குது. சைட்ல போயினா நீங்க உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷேட் டேட்டா ஷீட் அண்ட் கோட், டேட்டா பேங்க் இருக்குது, கூகுள் இருக்குது, ஜிட் ஹப் இருக்குது, ஓப்பன் சயின்ஸ் ஃப்ரேம்வொர்க் இருக்குது, ஸ்லைட் ஷேர் இருக்குது, go.uk இது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்டோட போர்ட்டல். அதுல பாத்தீங்கன்னா டென்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருப்பாங்க. டாபிக்ஸ் ஆஃப் கிரைம், எஜுகேஷன், டிரான்ஸ்போர்டேஷன், ஹெல்த் பிரகாரம்லாம் ரிசர்ச் பண்ணிருக்கிற டேட்டாலாம் உங்களுக்கு கிடைக்கும். ஜிஓவி கவர்மெண்ட், யூஎஸ் கவர்மெண்டோட சைட் அது, அதுல போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஜிஓவின்னா இந்தியன் கவர்மெண்ட் ஓப்பன் கவர்மெண்ட் டேட்டா பிளாட்ஃபார்ம் ஃபார் இந்தியா. gov.in போனீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ரிசர்ச் பண்ண டேட்டா டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி வைஸ் உங்களுக்கு அதுல கிடைக்கும். கோட் ஓஷன், Cloud9 கம்ப்யூட்டேஷனல் பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் உங்களுக்கு. பீர் எவாலுவேஷன், ஓப்பன் ரெஸ்பான்ஸ் டேட்டா, பேப்பர்ஸ், மீடியா கப்பல் வித் ஓப்பன் ரிவ்யூ டிஸ்கஷன். இந்தியாவில் என்னென்ன டிஸ்கஷன் வந்து என்னென்ன ரிசர்ச் பண்ணாங்க, என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு அது கிடைக்கும். கூகுள் ஃபைனான்ஸ் 40 இயர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் டேட்டா உங்களுக்கு கிடைக்கும் அதுல. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் 40 இயர்ஸ் எப்படி எப்படிலாம் இருந்தது அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கனெக்ட் அண்ட் கம்யூனிகேட் எக்ஸ்பர்ட் அண்ட் ரிசர்ச்சர்ஸ். அதுல போனீங்கன்னா அகாடமியா, நெட், ஓப்பன் சோர்ஸ், ரிசர்ச் கேட்,
எக்கானமி, ஜாய், எக்ஸ்பெரிமெண்ட், லிங்க்டின், திங்கபிள் இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. ஃப்ரீ டிஜிட்டல் லைப்ரரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா NDI நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி இருக்குது, இந்தியாவில் ஓபன் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அதுல போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புக்ஸ், லாங்குவேஜஸ், இந்தியன் லாங்குவேஜ், ஆல் லாங்குவேஜஸ்ல உங்களுக்கு லிட்ரேச்சர் எல்லாம் கிடைக்கும், உங்களுக்கு டேட்டா எல்லாம் கிடைக்கும். லைப்ரரி மாதிரி ஒரு புக் மாதிரி. இன்டர்நெட் ஆர்ச்சிவ், இந்த இன்டர்நெட் ஆர்ச்சிவ் ஹேவிங் 12 பில்லியன் ஃப்ரீலி டவுன்லோட் புக்ஸ் இருக்குது. 5,55,000 people ஆர் e-books ஆர் யூஸ் பண்றாங்க so far. MHRD இது வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, இப்போ வந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரி சொல்றாங்க. ப்ரீவியஸ்லி இட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இருந்தது. நேஷனல் ரெஸ்பார்டரி ஓப்பன் எஜுகேஷனல் ரிசோர்ஸ் இருக்குது, ஓப்பன் லைப்ரரி இருக்குது, ஃப்ரீ இ-புக்ஸ் ஃபார் யுவர் PDA, ஐபாட், இ-புக் ரீடர் இதெல்லாம் இருக்குது. கெட் ஃப்ரீ புக்ஸ். சிமுலேஷன் லேப் ப்ராஜெக்ட், விர்ச்சுவல் லேப்லாம் இருக்குது. தட் இஸ் நீங்க லேபுக்கு போறதுல நீங்க கம்ப்யூட்டர் லேப் மாதிரி இருக்குது. இது பாத்தீங்கன்னா நேஷனல் மிஷன் ஆன் எஜுகேஷன் த்ரூ இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்த இந்த NMEICT அவங்க வந்து இதை வந்து கண்காணிக்கிறாங்க. அவங்க த்ரூ தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு லேப்ல டீடைல்ஸ்லாம் இருக்குது. ரைட் அண்ட் பப்ளிஷ் ரிசர்ச்சர்ஸ், சைட்டேஷன் ஸ்டைல் எப்படி இருக்கணும், எந்த டைப்ல இருக்கணும், அதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ICT research sponsored by government of India. India is 121. இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஐ திங்க் இட் இஸ் a world டேட்டா, பழைய டேட்டா. இப்ப நம்ம கொஞ்சம் முன்னேறி இருக்கிறோம். நம்ம வந்து 157 கண்ட்ரில 121 பிளேஸ்ல இருக்கிறோம் ICT யூஸ் பண்றது. ஸோ நம்ம வெரி பின்தங்கி இருக்கிறோம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்றது. பட் ஐ திங்க் திஸ் ஹஸ் பின் இன்க்ரீஸ், நம்ம கொஞ்சம் கம்மி ஆயிட்டோம். ஐ திங்க் 100 and 110ல இருக்கிறோம். So this is about how the ICT usage. Next, only two topics are there. அதுக்கப்புறம் நம்ம question answer sessionல போயிடலாம். Research ethics. ரிசர்ச் எத்திக்ஸ்னா என்னன்னா, நீங்க ரிசர்ச் பண்ணும்போது என்னென்ன முறை இருக்கணும், ஓகே, ஒரு ரூல்ஸ் அண்ட் ஃபார்முலேஸ் இருக்கணும், மொராலிட்டி இருக்கணும், இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் இப்போ. வாட் இஸ் ரிசர்ச் எத்திக்ஸ்? Research ethics is set of guidelines to help the research to conduct the research successfully. The major principles revolve around the research process, data collection, interpretation of data, report publication, thesis, confidentiality, and arbitration and plagiarism. These are important. The ethics closely related to the moral value. It explains the conduct of decision between what is wrong and what is right. சில நீங்க டேட்டாலாம் எடுத்தீங்கன்னா சில பேர்கிட்ட கொடுக்க கூடாது, சில பேர்கிட்ட காமிக்க கூடாது, அது கான்ஃபிடென்ஷியலா மெயின்டைன் பண்ணணும். ஓகே, இல்லாத இன்னொருத்தர டேட்டாவை 3D பண்றதா எத்திக்ஸ், அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ the fosters research culture is relevant legalization. கவர்மெண்ட் வந்து லீகலைசேஷன் கொடுக்குறாங்க. Protection of the dignity, rights, safety, privacy involved in the research, provide clear and easy accessible guidelines and the best ethical practices. The regulatory requirement offer support training to the staff, student and any others. சில ethical processலாம் இருக்குது, சில பண்ணணும், சில பண்ணக்கூடாது. In medical science, conducting biomedical health research, 4 basic ethical principles. That is, respect the பர்சனை வந்து நீங்க மதிக்கணும், anatomy இருக்கணும், be beneficiary, non-malpractice confidence, justice, okay, dignity, protection, rights, safety, research participation. Okay, the research should the team responsible protect the dignity, rights of safety, well-being of the participant. They should have the appropriate qualification, competency in research methodology, should aware the scientific, medical, ethical, legal and social requirement of research proposals. Okay, generally ethics issues பாத்தீங்கன்னா என்னன்னா related to research process, research to participant and observer, ethical related to sponsoring institutions. ஓகே, நீங்க என்ன இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறீங்கன்னா அது வந்து பப்ளிக்கா லீக் பண்ணக்கூடாது. ஓகே, ஒருத்தரோட ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குதுன்னா அது சேஃப்டியா இருக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும், நீங்க யாருக்கும் வந்து கொடுக்கூடாது. ஓகே, அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க ஃபாலோ பண்ணணும், அந்த ரூல்ஸ்லாம் நீங்க கடைபிடிக்கணும், அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிரைவசி மெயின்டைன் பண்ணணும். பிரைவசி இஸ் த ரைட் ஆஃப் இண்டிவிஜுவல் டு கண்ட்ரோல் த இன்ஃபர்மேஷன்ஸ். நீங்க ஒருத்தரோட இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு நெட்ல போடுறதோ பப்ளிக்கா கொடுக்கறதோ பாத்தீங்கன்னா அது வந்து கம்ப்ளைண்ட் மாதிரி ஆயிடும். ஸோ அதெல்லாம் வந்து மொரலே கேர்ஃபுல்லா இருக்கணும். கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்.
ஒருத்தர் இன்ஃபர்மேஷன் இன்னொரு கொடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட் வரக்கூடாது. ஓகே, ஏன் இன்ஃபர்மேஷன் ஏன் கொடுத்தீங்க, உங்களுக்கு ஏன் கொடுத்தீங்க, ஸோ எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாது, அந்த கைட்லைன்ஸ் தான் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். டேட்டா, தேர் இஸ் நோ சிங்கிள் வே டு கலெக்ட் டேட்டா, தேர் ஆர் டிஃபரெண்ட் வேஸ், டிஃபரெண்ட் ப்ராக்டிசஸ். ஸோ அந்த ப்ராக்டிஸ் தான் நீங்க கரெக்டா பண்றீங்களா இல்லையா, டேட்டா கரெக்டா கலெக்ட் பண்ணிட்டு கான்ஃபிடென்ஷியலா வச்சிருக்கீங்களா இல்லையான்னா நீங்களாம் இம்பார்ட்டன்ட் பார்க்கணும். Research report, the value and benefits of research depend upon the integrity of the report. ஒரு ரிப்போர்ட்டை வந்து நீங்க காப்பாத்தி வைக்கணும். The responsible of conducted research involves the following major components: value, policy, planning, conducting, reviewing, reporting research, responsible authorship and publications. So research is completed irrespective of result must be published since it would have been unethical and some risk to obtain the same results. Avoid biases. Okay, unethical and deliberate attempt to hider the fact. இதெல்லாம் உண்மையை நீங்க கண்டுபிடிச்சு மறைக்க கூடாது, இல்ல உண்மையை வந்து தப்பான இன்ஃபர்மேஷனை மாற்றி சொல்லக்கூடாது. பிகாஸ் ஒரு விஷயம் நீங்க நெகட்டிவா வந்துச்சுன்னா சொல்லிட்டீங்க, தப்பா சொல்லக்கூடாது, நீங்க கைடு இல்ல மாத்தி சொல்லக்கூடாது, வேரியபிளை வந்து மாத்தி சொல்லக்கூடாது. அதனால இந்த மாதிரிலாம் வந்து எத்திக்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நீங்க கண்டுபிடிக்கணும். Plagiarism, the practice of taking someone else's work or idea, passing on them to our own. யாரோ செஞ்ச எடுத்த நான் செஞ்ச மாதிரி சொன்னீங்கன்னா அது பேரு தான் plagiarism. ஓகேவா, இது வந்து எவ்ரி இயர் வருது. தட் இஸ் த யூஸ் ஆஃப் சம்ஒன் ஒர்க் ஆன் ஒன்ஸ் ஓன் இஸ் நாட் பை இட்செல்ஃப் இஸ் அன்எத்திக்கல். இது தப்பு தானே. இன்னொரு நல்லா கஷ்டப்பட்டு ஒரு 3 மாசம் செஞ்ச ரிசல்ட்டை நீ திருடி வந்து நான் தான் செஞ்சுன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல, அதுதான் பால்கரிசம். இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. யாரும் பண்ண ரிப்போர்ட்டை நீங்க காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணக்கூடாது, உங்களோட சொந்தமா இருக்கணும், டூப்ளிகேட் இருக்கக்கூடாது. ஓகே, திஸ் இஸ் பால்கரிசம். ரீசெண்டா பாத்தீங்கன்னா கெரியர் அட்வான்ஸ்மெண்ட் ஸ்கீம்ஸ், ரெக்ரூட்மெண்ட் ஃபார் டீச்சர்ஸ் அண்ட் அதர் அகாடமிக் ஸ்டாஃப், அந்த யூஜிசி மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து யூஜிசி வந்து கொண்டு வந்திருக்குது. பால்கரிசம் லெவல்ல கொண்டு வருகிறாங்க. கான்செப்ட் ஆஃப் அகாடமிக் ரிசர்ச் எத்திக்ஸ் கேர் வந்து கொண்டு வந்து இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து ஆர்ட், இந்தியன் ஹியூமனிட்டிஸ், குவாலிட்டி, டிசிப்ளின் எல்லாம் அவங்க வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. This is the important things that's all we have. I think we had a long journey of research. Now we are going to solve some questions. எக்ஸாம்ல எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, நம்ம என்ன படிக்கணும், நம்ம எப்படி படிக்கணும், எப்படிலாம் ஆன்சர் பண்ணணும். So the question asked fundamental research, applied research, action research, evaluative research, enriching technology research. So இதுக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. Finding out the extent of precise impact of intervention, developing the effective explanation to theory building, improving the existing situation, use of interventions, explore the possibility of theory use of various solutions. So 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த பக்கம் 5 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. So எக்ஸாம்ல எப்படி எடுக்கணும் இந்த கொஸ்டின் ஆன்சர், நீங்க ஆப்ஷன் போறீங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சுட்டு ஆன்சர் போயிட்டீங்கன்னா ஆப்ஷன் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு. தட் இஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 2, செகண்ட் கொஸ்டின்ல 5, தேர்ட் கொஸ்டின்ல 1, ஃபோர்த் கொஸ்டின்ல 2. சோ ரெண்டு இடத்துல 2 வந்திருக்கு. ஓகேவா, சோ அப்ப நீங்க என்ன பண்றீங்களா, ஃபர்ஸ்ட் எதனா ஒண்ணு நீங்க கண்டுபிடிக்கணும். ஆக்ஷன் ரிசர்ச்னா என்ன, ஆப்ஷன் ரிசர்ச்னா என்ன? Immediate solution to a problem. சோ எங்க இருக்குது, improving the existing system through use of interventions.
சோ ஆப்ஷன் ரிசர்ச்ல பாத்தீங்கன்னா இங்க கரெக்டான ஆப்ஷன் எங்க வருது? எக்ஸிஸ்டிங். இல்ல ஃபண்டமெண்டல் ரிசர்ச். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन நீங்க எடுக்கலாம். ஃபண்டமெண்டல் ரிசர்ச் எங்க வருது? ஃபண்டமெண்டல்னா தியரி பேஸ்ட். Finding out the extent of எவாலுவேட்டிங் ரிசர்ச்னா என்ன? ஃபைண்டிங் த எக்ஸ்டென்ட் ஆஃப் ரிசர்ச் இம்பாக்ட் ஆஃப் இன்டர்வென்ஷன். சோ இங்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 2 ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சோட மீனிங் என்னன்னா டெவலப்பிங் த எஃபெக்டிவ் எக்ஸ்பிளனேஷன் த்ரூ தியரி பில்டிங் த ஃபண்டமெண்டல். ஓகேவா? அப்ளைட் ரிசர்ச்னா என்னன்னா எக்ஸ்ப்ளோரிங் த பாசிபிலிட்டி ஆஃப் தியரி யூசிங் த வேரியஸ் சிச்சுவேஷன்ஸ். ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்றது தான் ஆன்சர் 4. சோ நீங்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல், செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் எதுல வருது? 1 and 4ல வருது. சோ நீங்க ரெண்டு ஆப்ஷன் வந்துருச்சு. சோ 2 and 3 you can negate. அதெல்லாம் தேவையில்லை. சோ நீங்க you can choose option 1 or 2. சோ செகண்ட் ஆப்ஷன் போனீங்கன்னா அப்ளைட் ரிசர்ச்ல பாத்தீங்கன்னா மீனிங் வந்து applied research is meaning exploring the possibility of theory of various use of situations. So you can கண்ண மூடிக்கின்னு one tick பண்ணிடலாம். So action researchனா என்னன்னா improving the existing situation through use of intervention. Existing means current. So immediate. So immediate word என்னென்ன வரலாம்? existing வரலாம், current வரலாம். இந்த மாதிரிலாம் வேற வேற வார்த்தைகள் போட்டு நம்மள கன்ஃபியூஸ் பண்ணலாம். So option 1 is the correct for this. What is the set of activities indicate the cyclic nature? Action researchல என்னென்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண தெரிஞ்சு ஆன்சர் டிக் பண்ணிடலாம். Plan. Plan, act, observe, reflect. plan, observe, act, reflect. ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும். வடிவேல் மாதிரி எது இருந்தாலும் பிளான் பண்ணாதான் நம்மளால Plan. ரிசர்ச் Plan. ஈஸி. சோ பிளான் எங்க ஆப்ஷன் இருக்குது? ஃபோர்த் ஆப்ஷன் நீங்க டிக் பண்ணிட்டு ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். இது இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. I take another 5 to 10 minutes. Which of the following sequence research steps in nearer to scientific research? Scientificல என்னன்னா எது கரெக்டா நியரா இருக்குது? ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணுமா, சஜஸ்டட் சொல்யூஷன் பண்ணணுமா, ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுமா, டிஃபைனிங் த ப்ராப்ளம் பண்ணணும்? சயின்டிபிக்ல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சயின்டிபிக் ரிசர்ச்ல பாத்தீங்கன்னா டிஃபைனிங் த ப்ராப்ளம், ஐடென்டிஃபை த காஸ் ஆஃப் ப்ராப்ளம், டிஃபைனிங் த பாப்புலேஷன், drawing the sample, collecting the data and analyzing the data. இந்த மாதிரி தான் எக்ஸாம்ல கேள்வி கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் 3 ஆப்ஷன். The problem of research ethics is concerned with the accept of research activities. Research ethics னா என்ன? எதுல வருது research ethics னா? Before that இந்த சாம்பிளிங் ஒன்னு விட்டு போச்சு நம்மளுக்கு. ப்ராப்பர்ட்டி சாம்பிளிங்ல என்ன, நான் ப்ராப்பர்ட்டி சாம்பிளிங்ல என்ன? Probability means probability. Simple random sampling, systematic sampling, stratified sampling, cultured sampling. These are all. இந்த அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு probability sampling ல வரும். Getting better. I'll take the slide and 1 minute.
தெரியுதா screen? Are you able to see the? தெரியுது சார். So what are the sampling methods we are going to see? சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்னா என்ன பண்ணீங்கன்னா, ஒரு குரூப்ல வந்து நீங்க அப்படியே சூஸ் பண்றீங்க. இப்ப நீ வாப்பா நீ வாப்பான்னு ஒரு கிளாஸ்ல 10 பேர் இருக்கிறாங்கன்னா யாரோ ஒருத்தர் நீங்க சூஸ் பண்றீங்க. ஈச் இண்டிவிஜுவல் சூஸ் என்டையர்லி சான்ஸ். ஒரு லக்கி லாட்டரி மாதிரி ஒரு பவுல்ல போட்டுட்டு ஒரு யாரை எடுத்தீங்கன்னா அவங்க வாங்க ஈக்குவல் சான்ஸ் யார் வேணா கிடைக்கலாம். அது வந்து சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்னா ஒரு பிரிச்சுறீங்க ஒரு 10 10. ஓகே, இப்போ 1 to 10, 10 to 11 to 20 அந்த மாதிரிலாம் ஒரு குரூப்ல ஒரு நம்பர் கூப்பிடுறீங்க. எவ்ரி 9th person should come out. That is called systematic sampling. Stratified sampling பாத்தீங்கன்னா population first divide into subgroups. ஸ்ட்ராட்டிஃபிக்கா நீங்க டிவைட் பண்றீங்க. ஓகே, ஃபீமேல் தனியா மேல் தனியா அதுல இருந்து நீங்க டெஸ்ட் பண்றீங்க. இல்லாட்டா லாங்குவேஜ் பேஸ்டு ஆர் ஏரியா பேஸ்டு. இந்த ஊருக்காரங்க இங்க இருங்க இதுல இருந்து ஒரு 10 பேர் எடுக்கிறீங்க. தட் இஸ் கால்ட் ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங். பர்பஸ் சாம்பிளிங்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்பஸ் கோசம் எடுக்கிறீங்க நீங்க. ஓகே, ஐ வாண்ட் only ஸ்டூடெண்ட் ஆர் ஐ வாண்ட் only மேரிட் பர்சன்ஸ் ஆர் ஐ வாண்ட் only அன்மேரிட் பர்சன். தட் இஸ் கால்ட் ஒரு எந்த பர்பஸ்க்கு நீங்க எடுக்கிறீங்களோ அதான் பர்பஸ் சாம்பிளிங். நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல கன்வீனியன்ஸ் சாம்பிளிங், கோட்டா சாம்பிளிங், ஜட்ஜ்மெண்ட் சாம்பிளிங், ஸ்னோபால் சாம்பிளிங் இதெல்லாம் வந்துரும் உங்களுக்கு. ஓகே, யூ ஆர் செலக்டிங். நான் ப்ராபபிலிட்டி மீன்ஸ் இங்க ப்ராபர்ட்டி இல்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க இவங்க தான் வேணும்னு சொல்லிட்டு. ஓகே, கிளஸ்டர் சாம்பிளிங் மீன்ஸ் அகைன் it is divided by the it is a subgroups population. Okay, that is population divided into subgroups known as randomly selected. Clusters are generally different. The GP procedure. Towns, villages இருக்குது, towns இருக்குது. ஒரு டவுனா நீங்க பிரிக்கிறீங்க. சப்குரூப் பிரிச்சினே போறீங்க. That is called cluster sampling. ஓகே, ஒரு குரூப் எடுக்கிறீங்க, சில்ட்ரன்ஸ் ஒரு குரூப் தனியா எடுக்கிறீங்க, மென்ஸ் தனியா எடுக்கிறீங்க, ஃபேமிலி எடுக்கிறீங்க. அதான் கிளஸ்டர் வைஸ் போடுறீங்க. டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஸ்னோபால் சாம்பிளிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்னோபால் சாம்பிளிங்னா என்ன பண்றீங்கன்னா நீங்க இங்க சப்போஸ் எனக்கு டைம் இல்ல, ஐ வாண்ட் ஒன் பர்சன் நோன் எக்ஸ் ஐ காட் இட். அவர் என்ன சொல்றீங்க, அப்பா நீ ஒரு 4 பேரை புடிச்சு கூட எனக்கு. அவர் 4 பேரை புடிச்சு கொடுப்பாரு. தட் இஸ் கால்ட் ஸ்னோபால் சாம்பிளிங் சொல்லுவாங்க. ஸோ ஒன் பர்சன் யூ காட் ஃப்ரம் ஒன் பர்சன் ஹி இஸ் கோயிங் டு டு கலெக்ட் த சாம்பிளிங். இதுதான் இம்பார்ட்டன்ட். கன்வீனியன்ஸ்னு உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டா இருக்குதோ உங்களுக்கு ஏரியா வீட்டு பக்கத்துலயே உங்களுக்கு ரிசர்ச் பண்ணா கன்வீனியன்ஸ் வேறவர் யூ ஆர் தேர் யூ ஆர் கால்ட் கோட்டா. கோட்டா இஸ் செலக்டிங். ஒரு 100 பேர்ல 10 பேர் தான் எடுக்கணும் அலர்ட் பண்றீங்க, 20 பேர் தான் எடுத்துறீங்க. அதுதான் வந்து கோட்டா சாம்பிளிங். நான் டீடைல் நோட்ஸ் தனியா இருக்குது. ஐ எம் நாட் ஏபிள் டு ரிட்ரீவ் இட். ஒன்ஸ் ஐ கெட் இட் ஐ ஃபார்வர்ட் இன் த குரூப், then you can understand more clarity.
Now we got questions போயிடலாம். சப்ஜெக்ட் புரியுற மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். நீங்க ஒரு வாட்டி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிடும். So these are the examples we are seeing. Which are the following initial mandatory requirement pursuing research? ஒரு ரிசர்ச் பண்றதுக்கு mandatory requirement என்ன பாத்தீங்கன்னா formatting a research question. A good thesis writing should include ஒரு thesis நல்லா இருக்குன்னா என்னென்ன இருக்கணும்? Reduction of punctuation, grammatical error இருக்கணுமா? Careful checking of references, consistency in the way of thesis written, a clear and well written abstract. நாலுமே இருக்கணும். ஆப்ஷன் இஸ் ஏ. இதான் எக்ஸாம்ல உங்களுக்கு வரப்போறிய இந்த மாதிரி क्वेश्चंस வரும். Now the core elements of disasters என்ன? The literature என்னென்ன வரணும்? Introduction இருக்கணும், literature review இருக்கணும், research methodology இருக்கணும், result இருக்கணும், discussion இருக்கணும், conclusion. Sampling cases என்ன? We take latest. The first step in research. இந்த மாதிரிலாம் எக்ஸாம்ல கேட்டா நல்லா இருக்கும். இப்பலாம் இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. இதான் 2006, 7ல இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டாங்க. The first steps in research. In finalizing the thesis writing format, which following would be form a part of supplementary. ஒரு thesis-ல என்னென்ன வரணும்? List of table வரணுமா? Table content வரணுமா? Conclusion of study வரணுமா? Biography வரணுமா? Appendix வரணுமா? So writing the table formatல supplementary பாத்தீங்கன்னா list of tables அதுதான் வரணும் first. Which of the following is susceptible to the issue of research ethics? Research ethics la enna thappu varum? Inaccurate application of statistical technique, faulty redesigning, choice of sampling, report research finding. So findings are important in research ethics. Findings enna panninga adu unmaiya kudukanum, neenga maati kudukudadu. Neenga or answer vandute neenga adu maati unga favor neenga panna kudadu. Okay, plan and research we have done it, sequential. That's all. These all I post in a group. Now you got any doubts? நீங்க கேட்கலாம். 2 hours you are sitting and listening my lecture. For that I have to give congratulate you. பொறுமையா கேட்டதுக்கு மிக நன்றி. ரிசர்ச் பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கும். நீங்க அந்த ஒரு வாட்டி 2 வாட்டி படிங்க. எதனா டவுட்ஸ் வரல, எதனா வார்த்தைகள் புரியலன்னா குரூப்ல போடுங்க. Tomorrow we'll have once again time to discuss about the topics. It is a very good subject, very useful, very important because tomorrow you are all going to be a scholar, PhD scholar ஆக போறீங்க. அப்போ உங்களுக்கு டீடைலா புரியும். இப்போ நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க என்னென்ன படிக்கணும் அது மட்டும் படிச்சா போதும். ஓகே, யூ திங்க் இன் அனலைஸ் யுவர் செல்ஃப். நான் ரிசர்ச் பண்றேன், ஸோ எனக்கு என்ன ப்ராப்ளம் வருது, நான் என்னென்ன பண்ணணும், ஸோ அது மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, அந்த சப்ஜெக்ட்ல இருக்கிற சிலபஸ்ல இருக்கிற டாபிக்ஸ் மட்டும் படிச்சா போறோம். யூ வில் கோயிங் டு கெட் த அதான் கேட்கறாங்க எக்ஸாம்ல. பட் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச், ஐசிடி, எத்திக்ஸ் இதெல்லாம் படிச்சா போறோம். I don't know whether it is your subject is boring or you understood. This one area which is not fully I got control of the subject. Of all 20 subjects,
இது ஒரு சப்ஜெக்ட் வந்து இன்னும் பாத்தீங்கன்னா ஈவன் ஐ எம் டூயிங் ரிசர்ச், ஐ எம் ஸ்டடிங் ரிசர்ச் ஐ எம் ஸ்டடிங் ஃபார் லாஸ்ட் 3 years, பட் டில் சர்டன் கான்செப்ட்ஸ் ஆர் படிக்கும் போது ஈஸியா இருக்கும். பட் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெப்தா நாலேஜ் வந்து இதுல வந்து கிடைக்கணும்னா ரொம்ப வந்து ஸ்டடி பண்ணணும். சப்ஜெக்ட் பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கும், பட் வெரி குட் சப்ஜெக்ட் ரிசர்ச். கொஸ்டின் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும், பட் ஆன்சர் பண்ணும்போது டக்குன்னு தப்பாயிடும். I think you are all well versed with your Kahoot experience. படிங்க, உங்களுக்கு கொஸ்டின்ஸ் போடுவோம். So we 1 week you are going to get questions in communication research. ரெண்டுமே நடக்குது. So maximum நிறைய questions போட்டீங்கன்னா அதுக்கு ஆன்சர்ஸ் பண்ணுங்க. சிமிலரா உங்களுக்கு தெரியும் எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. So நம்ம என்னென்ன படிக்கணும். See what our class is going to teach you only 10 to 20%. Sir, the voice கேக்கல sir. Sorry, இப்போ கேக்குதா? கேக்குது sir. இந்த ரிசர்ச் வந்து now we are giving only 20 to 30% டாபிக்ஸ். நீங்க அதை டீடைலா வந்து நீங்க நோட்ஸ் எடுத்துட்டு தனியா வந்து கூகுள் சர்ச் பண்ணலாம், இல்ல வேரியஸ் புக்ஸ் எடுக்கலாம். நீங்க படிக்க தான் உங்களுக்கு நோட் பண்ணிட்டு நீங்க நோட் செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் என்ன இருக்குது, ரிசர்ச் எத்திக்ஸ்னா என்ன, ஐசிடி நான் எப்படி யூஸ் பண்ணணும், ஓகே வாட் ஆர் த ரிசர்ச் மெத்தட்ஸ் ஆர் தேர், என்னென்ன பண்ணணும் ஸ்டெப்ஸ், அதெல்லாம் நீங்க வந்து ஷார்ட் நோட்ஸா நீங்க எழுதி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த வந்து டீப்பா வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும் எக்ஸாம் பாயிண்ட். அதே மாதிரி 20% வந்து கரண்ட் நாலேஜ்ல இருக்கிறோம். நீங்க சைட்ல போயிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னென்ன நார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன புதுசா வந்து வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்க நோட் பண்ணிடணும் சைட்ல போயிட்டு. அதெல்லாம் கேள்வி கேட்கறாங்க, நீங்க அலர்ட்டா இருக்கிறீங்களா இல்லையா சொல்லிட்டு. ஸோ சார் நான் கேள்வி எங்க கேட்கறேன்னா நான் கேள்வி புக்ல தான் கேட்கிறேன். நான் வந்து தனியா அவுட் ஆஃப் சிலபஸ்ல எதுவுமே கேட்கல. என்னோட கேள்வி எல்லாமே பகவத்கீதையில பாத்தீங்கன்னா எல்லாமே பகவத்கீதை ஸ்லோகா தான் கேட்டேன். நீங்க எவ்வளவு படிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் என்ன தப்பு பண்றேன், நான் என்ன படிக்கலன்னு உங்களுக்கு அனலைஸ் பண்ணிருக்கேன். See, test is not that to get 100 marks. Test is that how far you are standard. நீங்க எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு படிச்சிருக்கீங்க, எவ்வளவு படிக்கணும். The SWOT analysis சொல்லுவாங்க, SWOT, strength, weakness and opportunity and threat. So உன்னோட ஸ்ட்ரென்த் நான் இதுல நல்லா பண்றேன், சோ இது படிக்க தேவையில்ல. என்னோட வீக்னஸ் நான் இது படிக்கணும், இது படிக்கல. சோ அதெல்லாம் தெரியும். அந்த கொஸ்டின் வந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க, நீங்க என்ன டிக் பண்றீங்க, தட் இஸ் ஆல் அனாலிசிஸ். ஃபார்மேட்டிவ் அனாலிசிஸ் சொல்லுவாங்க டீச்சிங்ல. சோ we are doing the formative analysis. The summative analysis UGC net is ஜூன்ல எக்ஸாம் எழுதும்போது தான் சம்மேட்டிவ், அங்க ஸ்கோர் பண்ணா போறோம். சோ இதெல்லாம் ஸ்டெப்ஸ், rectifying your mistakes and how far you are going to study. எக்ஸாம் வந்து நீங்க படிக்காத அட்டென்ட் பண்ணீங்கன்னா எவ்வளவு மார்க் வரும், நல்லா படிச்சு அட்டென்ட் பண்ணா எவ்வளவு மார்க் வரும், அதுதான் வந்து உங்களுக்கு தெரியுது. So how far you have to study. UGC net is equal to an IAS exam. Sir, voice கேக்கல sir. இப்போ கேக்குதா? Yes sir. Okay, so how to study, how to allocate the time. எனக்கு 24 hours, உங்களுக்கு 24 hours. So 8 hours duty, 8 hours தூங்குறது, இல்ல 5 hours தூங்குறீங்களோ, எங்க மேனேஜ் டைம் நீங்க ஒதுக்குறீங்க, ஓகே அங்கெல்லாம் நீங்க படிக்கலாம். நான்லாம் வந்து யூஜிசி ப்ரிப்பேர் பண்ணும்போது பைக்ல போயினே இருப்பேன், யூஜிசி டெஸ்ட் ஆன் பண்ணுவாங்க. இந்த பைக்கை ஓரமா ரோட்ல நிப்பாட்டிட்டு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் பைக் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ தட் ஆல் ஐ ஹவ் ஸ்டடிட். ஸோ டைம் மேனேஜ் பண்றது தான் இம்பார்ட்டன்ட். டைம் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ், நாட் இன் மை ஹேண்ட்ஸ். ஸோ ஹவு ஃபார் யூ ஆர் அலோகேட்டிங் த டைம் அண்ட் ஸ்டடி. நீங்க படிச்சுட்டே இருக்கணும், திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருந்தாதான் அது வந்து மனப்பாடம் ஆயிடும். அந்த பேப்பர் 1 தான் வந்து ரொம்ப உங்களோட குவாலிஃபைங் பண்றதுக்கு கிரைட்டீரியா தான் பேப்பர் 1. நீங்க ஆல்ரெடி எக்ஸாம் எழுதுனவங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுக்கலாம். பேப்பர் 1 நீங்க பண்ணிட்டீங்கன்னா you get through the examinations. Okay, thank you for listening patiently for 2 hours. Any doubts you can ask or we conclude the class.
டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா நல்லா புரிஞ்சது கிளாஸ் எல்லாம் சுத்தம் புரியலன்னு அர்த்தம். படிச்சுட்டு வந்து டவுட் கேக்குறீங்களா? Yes, We sir. are all school students or college students. கேள்வி கேட்டா மத்தவங்க வந்து எதுனா நினைப்பாங்களா? You are all professors. Okay. Okay, anyhow, thank you. Hoping that you are all understood. I have justified to some extent to my level of understanding. நாளைக்கு important class மிஸ் பண்ணாதீங்க. கம்யூனிகேஷன் அண்ட் ஸ்கோரிங் சப்ஜெக்ட். ரிசர்ச்ல கூட நீங்க அவுட் ஆஃப் 5 2 3 ஈஸியா பண்ணலாம். பட் கம்யூனிகேஷன்ல 5 out of 5 அண்ட் பாராகிராஃப்ல 5 out of 5. 20 marks, 10 marks, 20 marks ஸ்கோரிங் சப்ஜெக்ட் நாளைக்கு. கம்யூனிகேஷன் நம்ம எப்படிலாம் கம்யூனிகேஷன் தப்பா புரிஞ்சுட்டு தப்பா ஆன்சர் பண்றதெல்லாம் அதெல்லாம் நமக்கு தெரியும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிளாஸ் உங்களுக்கு நாளைக்கு இருக்குது. டோன்ட் மிஸ் இட். ஓகே, conclude the class. Sit in a comfortable position. Om Sahana Vavatu Sahana Vavatu Thank you once again. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். Thank you, sir. வணக்கம், sir. Thank you. Thank you, sir. வாழ்க வளமுடன். Thank you. Thank you, sir. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன்.